ரிஷபம் அப்படின்னாலே வந்து சுக்கிரன் ஆதிக்கம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அந்த வசீகர தோற்றம் பொதுவாகவே இருக்கும். நான் பொதுவாக எல்லா வீடியோலும் சொல்லுவேன், ரிஷபத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. விரும்பாத ஆணா இருக்க முடியாது, விரும்பாத பெண்ணா இருக்க முடியாது. ஒரு ஆளை பார்த்து ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்குறாங்க அப்படின்னா எங்கேருந்து தான் ஒரு ஈர்ப்பு வருமோ தெரியவே தெரியாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த சுக்கிரன் அதிபதியா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா முடிக்கிறது வரைக்கும் ஓய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. மேம், இந்த 2026ல வேலண்டைன்ஸ் டே ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நிச்சயமா. அது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு விதமான ஆட்கள் நம்ம சொன்னோம். ஸோ அதில் வந்து ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். பொதுவாகவே இந்த அன்பு, ஆசை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்ற அத்தனை உருவகிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்மளுடைய சுக்கிரன் வந்து அதிபதியா பெற்ற ரிஷபம் தான். ரிஷபம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. கண்டிப்பா. எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நமக்கு எப்பயுமே வருமானம் வந்தாதான் நம்ம ஹாப்பியா இருப்போம். ஸோ 2ஆம் இடம்ன்றது வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது இங்க அதிபதியா இருக்கு. இங்க சந்திரன் உச்சமடையாது. மனம் போல் மாங்கல்யம் சில பேருக்கு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறத உடனே நடத்தி காட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய நபர்கள் தான் ரிஷபம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த சுக்கிரன் அதிபதியா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை முடிக்கிறது வரைக்கும் ஓய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு நட்சத்திரங்கள்லாம் வேற இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். மிருகசீர்ஷ நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். ஸோ இதெல்லாம் கலந்த கலவையா தான் இவங்க இருப்பாங்க. இதுக்குள்ளதான் இவங்களுடைய கேரக்டர் வைசஸ் எல்லாமே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித மாதிரி. நான் கோவமான ஆளு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன், நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறேன்ற ஆளும் இதுக்குள்ள உண்டு. ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள எத்தனை விதமான ஆட்களும் இதுல இருக்காங்க இல்லையா? அவங்கள மாதிரி ரிஷபம் அப்படின்னாலே வந்து சுக்கிரன் ஆதிக்கம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அந்த வசீகர தோற்றம் பொதுவாகவே இருக்கும். விரும்பாத ஆணா இருக்க முடியாது, விரும்பாத பெண்ணா இருக்க முடியாது. ஒரு ஆளை பார்த்து ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்குறாங்க அப்படின்னா எங்கேருந்து தான் ஒரு ஈர்ப்பு வருமோ தெரியவே தெரியாது. பார்க்கறதுக்கே அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. வசீகர தோற்றம் இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுறதே ரொம்ப ஈர்ப்பக்கூடிய நிலை இருக்கும். ஈர்த்துறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்களுடைய தோற்றமும் அது மாதிரி அட்ராக்ஷன் அப்படி அட்ராக்ஷனா இருக்கிறது, அழகா இருக்குது. பியூட்டி பியூட்டி குயின்லாம் பேர் வாங்குறாங்கல்ல, நம்ம ஆளுங்க தான், வேற யாரும் கிடையாது. ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு வசீகர தோற்றம். நான் பொதுவா எல்லா வீடியோலும் சொல்லுவேன். ரிஷபத்துல பிறந்த ரிஷபத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா, இவங்கலாம் குடுத்து வச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஏன்னா ரிஷப ராசியும் லக்னம். இதுங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. அவங்களோட பார்ட்னருக்கு. ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். வீட்ட ஹாப்பியா வச்சுக்கணும். தன்னோட வீடு தான் குடும்பம் தான் நம்மளுடைய கோயில்ன்ற மாரி ரொம்ப அழகா வச்சுக்கிறது. நம்மளோட பார்ட்னர், நம்ம பிள்ளைங்க அப்படின்ற ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ட எப்பயுமே கிரியேட் பண்ணக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. நம்ம வீட்ல ஒரு அம்மா இல்ல. ஊருக்கு போறோம். திடீர்னு எப்பயுமே வீட்ல இருக்கக்கூடிய அம்மா நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். திருப்பி திடீர்னு அவங்க ஒரு நாள் வெளியூர் போயிருக்காங்க. அந்த வீட்ல நம்ம இருக்க பிடிக்குமா? எப்படா அம்மா வருவாங்கன்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த அம்மான்ற ஒரு நிலைய வந்து அவங்கள தாண்டி வேற யாரும் குடுக்கவே முடியாது. நிச்சயமா. அது மாரி தான் இந்த ரிஷபத்துல பிறந்தவங்க எப்படின்னா, அந்த வீட்டையும் அழகா வச்சுப்பாங்க, அவங்களையும் அழகா வச்சுப்பாங்க, அவங்கள சுத்தி இருக்கவங்களும் அழகா வச்சுப்பாங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஆட்கள் தான். ஆனா நாங்க தாங்க நல்லதுதாங்க பண்றோம். பட் எங்களுக்கு தாங்க இந்த காதல்ன்றதெல்லாம் பெரிய கனவாவே இருக்கு கனவாவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நிஜம், நிழல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நிஜத்துல நம்ம கற்பனையில வேணா நம்மளுடைய நெறைய விஷயங்கள நான் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு காலைல எந்திரிக்கிறேன், இத்தன மணிக்கு போறேன், அவங்ககிட்ட போய் இப்படிலாம் பேசிடலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்லாம் பண்ணுவாங்க. பட் அங்க அத செஞ்சாங்களா? அங்க தான் கொஸ்டின் மார்க் வரும். ஸோ இந்த தன்மையுமே ரிஷபத்துக்கு உண்டு. ஸோ அழகா இருக்காங்க, அறிவா இருப்பாங்க, எல்லாம் கலந்த ஒரு கலவையாவும் இருப்பாங்க. இவங்களுடைய நிலைய பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு எடுத்துக்கும்போது, இவங்களுடைய இன்றைய நிலையில இன்னைக்கு இன்னைக்கு கிரக சஞ்சாரம் இருக்கு இல்லையா? இந்த கிரக சஞ்சாரம் இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய கிரக நிலைகள பொறுத்து மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு இவங்களுடைய ராசிக்கு? இவங்களோட 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு இருக்காரு. 2ஆம் இடத்திலேயே குரு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய 4ஆம் இடத்துல கேது. கேது இருந்தாலும் என்ன பண்ணுங்க, 4 சுகஸ்தானம் பாதிக்கப்படுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்களுடைய சுகஸ்தானங்கள்லாம் அப்படியே ஒரு குழப்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூரியன், செவ்வாயும் இருக்காங்க. சூரியன், செவ்வாய் அப்படியே டிரான்சிஸ்ட் ஆயிட்டு இப்போ உங்களுக்கு வரக்கூடிய நிலை, மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது உண்டு. 10ஆம் பாவகத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு, ராகு இருக்காரு, சூரியன் இருக்காரு. இந்த சஞ்சாரங்கள்லாம் மாறுறது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்க பொழுது 23ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயும் வந்துருவாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனி. 11ஆம் பாவகத்துல சனி இருக்காரு. லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனியும் அங்க இருக்காரு. இந்த கிரக நிலையில வச்சு தான் எங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பொதுவாவே வந்து இந்த இணைவு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எடுக்கும்போது, இந்த சுக்கிரனும், இந்த புதனும் ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கை செம்மன்னு சொல்லலாம். அதுதான் வந்து அன்புக்கான ஒரு நிலை.
சில பேருக்குலாம் இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ட பார்க்க நேரம் இல்லங்க. அந்த அளவுக்கு உழைச்சிட்டே இருக்கோம். வருமானம் பார்க்குறோம், ஓடுறோன்ற மாரி இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, பணம் வந்து குமியும். பார்ட்னர கவனிக்க முடியாது. பார்ட்னர கவனிப்பாங்க, பணத்துக்காக வந்து இருக்க ஏங்க முடியாது. வேண்டிய நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் இந்த இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. வேலைக்காக அதிக நேரம் மெனக்கிடக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில இவங்களுக்கு உண்டு. என்னன்னா இது எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, நான் முக்கியமா? உனக்கு வேலை முக்கியமா? ம். அப்டின்னு கேட்டு ஒரு ஆர்கியூமென்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த டைம் பீரியட்ல. ம், ம், ம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, லவர்ஸ் டேக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆள் வந்து போய் அவங்கள சந்தோஷப்படுத்தணும், போகணும், வரணும், பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மேடம் எதிர்பார்ப்பாங்க, சார் எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட்டா என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு ஒர்க்ல வந்து எனக்கு கரெக்ட்டா ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு. ஒண்ணும் அதுக்கான டைம ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற நிலை வரும்போது, "ஏன் இவ்வளோ லேட்டா வந்த?" நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப 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 ஆசையா எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள். இந்த டைம் பீரியட்ல கரெக்ட்டா நடந்துக்கலன்றப்போ ஒரு மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அப்ப ஈகோ வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க. மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். ஆனா புரிஞ்சுக்காத நிலை இந்த நேரத்துல வரலாம். ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ உருவாக்கிட்டு, நீங்க அதுக்கான டைம நீங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இந்த டைம் இந்த இந்த நேர காலம் அப்படின்னு ஒரு விஷயத்துல இவங்க லாக் ஆக்கான டைம் பீரியட். ஸோ கவனமா இருக்க வேண்டிய ஒரு நிலைன்றது நம்ம ரிஷபத்துக்கு சொல்லலாம். எல்லாத்தையும் விட அணு அணுவா அழகழகா காதலிக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா ரிஷபத்துல பிறந்தவங்க தான். அந்த வசீகர தோற்றமா இருக்கட்டும், அ தன்ன தன்ன சுத்தி இருக்கவங்களையும் எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க முடியும்னா, அவங்களோட பார்ட்னர் எப்படி சந்தோஷமா வச்சுப்பாங்க. ம், ம். அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. உனக்கு என்ன வேணும்? என்ன பிடிக்கும்? ஒரு பையனா இருக்கான். அவன் வந்து ரிஷபத்துல பிறந்த பையனா இருக்கான்னா, அந்த பொண்ணு அவனுக்கு என்ன ஷர்ட் போட்டா அழகா இருக்கும்? அவனுக்கு என்ன மாரியான காஸ்டியூம்ஸ் போட்டா நல்லா இருப்பான்? நீ இந்த மாரி ரிங் போடேன். இந்த மாரி ஒரு காதுல கம்மல் போடேன். உனக்கு இந்த மாரி காப்பு வாங்கி தரேன். நீ அத போட்டுக்கோ. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அந்த பையன ரசிக்கக்கூடிய ஒரு பொண்ணா வந்து அவங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்க. இதே வந்து பெண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபத்துல ஒரு பெண் இருக்கா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, அது எல்லாமே இந்த பையன் வாங்கி குடுத்து ஹேப்பியா வச்சுக்கணும்னு நெனைப்பான். ம், ம். இந்த மாதிரியான அமைப்புல தான் அமையும். இவங்களுக்கு 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணுக்கு ரொம்ப மேக்கப் பண்றது ரொம்ப பிடிக்கும். அழகு தன்னை அழகுபடுத்திக்கிறது ஆல்ரெடி அழகானவங்க தான். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. நிலாவே இது கூட ஒப்பிடுவோம்னா பார்த்துக்கோங்களேன். இல்லையா? ஆனா என்ன பண்ணுது நிலவுன்றது ஒரு 15 நாள் நல்லா இருக்கும். 15 நாள் நாலு தேஞ்சு போற ஆமா. நிலைன்ற மாரி. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு மனம் வந்து ஸ்டேபிளாவே இருக்காது. ஒரு முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை பொதுவாவே ரிஷபத்துக்கு உண்டு. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னே இருப்பாங்க. அந்த ஒரு கமிட்மெண்ட் குடுக்குறதுக்கு தயக்கம் இருக்கும். ம், ம், ம். ஏன்னா எங்களுடைய நேர் 5ஆம் பாவகமே பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இடம். ம். புதன் உச்சம் ஆசாசியா லவ் பண்ணுவாங்க. பட் அந்த கமிட்மெண்ட்ன்னு குடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாவோட ஆதிக்கம் இருக்கும். அங்க சந்திரன் நீச்சம். ஒரு ஒரு நேரம் ஒரு மாரி பேசுறாங்க. அந்த கமிட்மெண்ட்க்குள்ள வரமாட்றாங்க. மனசு மாறிட்டே இருக்கு. அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் குழப்பத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் நமக்கு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காருன்ற மாரி, நம்ம எல்லா கிரகங்களும் ஒண்ணா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த காலகட்டம் இருக்கு. ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னப்போ பிரச்சனைய பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த பிரச்சனை தான் அடுத்து சொல்யூஷன குடுக்க போது. ஸோ என்ன நிலை? உனக்கு என்ன பிரச்சனை? நான் இப்படி தான் எதிர்க்கணும்னு எதிர்பார்க்குறேன். நீ இப்படி இருந்தா எனக்கு நல்லாருக்கும். இத உட்கார்ந்து பேசினாங்கனாலே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராம, அழகா கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நம்ம ஆள் வந்து சின்ன 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 பிள்ளை மாரி உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு பூ வாங்கி குடுத்தா கூட அது ஹேப்பியா பார்க்கக்கூடிய ஆள். நீங்க பெருசா காஸ்ட்லியா கிஃப்ட் குடுத்தாலும் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அன்னைக்கு டேக்கு நீங்க உன்னோட கிஃப்ட்ன்றது நீ வந்து எனக்கு வாங்கி குடு. ஒண்ணும் ம். இல்ல இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப புடிச்சு இந்த நாள் நான் மறக்கவே முடியாது. ஒண்ணு நான் அப்போ விரும்பினப்போ நம்ம 2 பேரும் இப்படிலாம் இருந்தோம். அப்படின்ற மாரி மெமரீஸ ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைப்பாங்க ஒண்ணு. இன்னொன்னு அன்னைக்கு டேல நீ ஆஃபீஸ் போயிட்டாரு அப்படின்னா கூட, சரி நான் பணம் போட்டு விடுறேன். நீ போய் வாங்கி எனக்கு அது வேண்டாம். நீ நைட் 12 மணி ஆனாலும் கூட பரவால்ல. நான் உனக்காக வெயிட் பண்றேன். நீ எனக்காக என் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணு. ம். இத எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கான நேரம் அப்படிங்கிறத ஒதுக்கணும் அப்படிங்கிற நிலைய மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர்த்து, வேற எதுவும் இல்ல. இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா, அ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, இவங்க மனசுல நினைக்கிறத அவங்க புரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கணும். செய்யணும். ஆமா. நான் என்ன யோசிக்கிறேன்னு அப்படியே அவர் புரிஞ்சுட்டு பண்றாரு. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதுக்காக நான் புரிஞ்சுட்டு எல்லாமே பண்றேன். இந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிலை இருக்கும். இதே வந்து லவர்ஸா இருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறவங்க அப்படின்னாலும், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்ங்கிறதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு, நம்ம ஒண்ண சொல்ல போய் அங்க ஒண்ணு ஏதாவது ஒரு கன்வே ஆகி, இந்த ஸ்ட்ரகிள் போராட்டம்லாம் வேண்டான்ற அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு இவங்க நேர்மையா, உண்மையா, கரெக்ட்டா போய் என்ன யோசிக்கிறாங்களோ, மனசுல இந்த சொல்லுவாங்கல்ல, பக்கத்துல போய் நின்னுட்டேன், தர தர தரன்னு ஆடுது. அப்புறமே பின்னாடி வந்துட்டு நான் சொல்றவே இல்ல. இந்த மாரி நிலைகள்லாம் இருக்கும். ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா சூரியன் வந்து விளிம்புல இருக்கு. ம். 10ஆம் பாவத்துல இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு அந்த ஒரு வீட்ல ஏதாவது ஒரு நாளைக்கு ஒத்துக்காம போயிட்டா, என்ன பண்ண முடியும்? இந்த ஆசைய வளர்த்துட்டு,
மோசம் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு மன வருத்தத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த டைம் பீரியட் வந்து ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். நிறைய பேருக்கு காதல் தோல்விகளை சந்திச்ச ஆட்களும் நம்ம ரிஷபத்தில் உண்டு. எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்காங்கன்றப்ப இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசை காதலிச்சு அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கக்கூடிய ஆட்களுமே ரிஷபத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியட் இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். மனம் போல் மாங்கல்யம்ன்ற ஒரு அளவுக்கு வாழக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஸோ இவங்க இந்த டைம்ல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்களோட லவ் சக்ஸஸ் ஆகும். பிரிஞ்சிருந்த ஒரு கணவன் மனைவி கூட இருக்காங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் அவங்க பேசும்போது அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்க முடியும். ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு கட்டத்துல அந்த அன்புன்ற நிலை வரும்போது ஈகோ, நீயா நானான்ற அந்த திமிரு, ம். போட்டி, பொறாமை எல்லாத்தையும் தூக்கி அப்படி ஏற கட்டி வச்சுட்டு நான் ஒண்ணுமே இல்லை நான் வெறுமைன்ற நிலையில இவங்க போனாங்க அப்படின்னா அந்த அன்புன்றது அபரீதமா கிடைக்கும். நான் தான்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்காது. இங்க நானும் நானும் சேர்ந்த உறவு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சரிபாதியான ஒரு எண்ணத்தை அவங்க உள்வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா தியாகம் பண்ணி வாழக்கூடிய நபர்களே இவங்க. ம். குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு வாழ்வாங்க. ஸோ அவ்வளோ அர்ப்பணிச்சு வாழ்றவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் தானே கேட்குறாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கான நேரம் தானே கேட்குறாங்க. அதை கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது? அவங்களுக்கான நேரத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இவங்களோட லவ் சக்ஸஸ். கண்டிப்பா. இப்ப 2026 இப்ப இந்த பிப்ரவரி 14த் அன்னைக்கு இவங்க ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும்? அவங்க என்ன உடை அணிஞ்சுட்டு, என்ன கலர்ல உடை அணிஞ்சுட்டு போனா, அவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவா இருக்கும்? நிச்சயமா. பொதுவாவே கிஃப்ட்ட வந்து குடுத்து சந்தோஷப்படுத்திக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்களே இவங்க தான். நீங்க என்னதான் நெறைய விஷயங்கள் பண்ணாலும், ஒரு சின்னதா அன்னைக்கு டேல ஒரு கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. ஆசை இருக்கும். பட் எல்லாருக்குமே ஆசை இருக்குல்ல. இவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் குழந்தைத்தனமா, இது வந்து இன்னைக்கு எனக்கு குடுத்துற மாட்டாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்புல ஏங்கக்கூடிய ஏங்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு கிஃப்ட் குடுக்குறது ரொம்ப நல்லது. அது மாரி ஸ்கை ப்ளூ ம். இளம் அந்த ஒரு மாரி ப்ளூ கலர்லயும், அதே மாரி பிங்க் கலர்லயும் இவங்க ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஒரு கிஃப்ட் குடுக்கறதா கூட அந்த மாரி கலர் ரிலேட்டடா என்ன கிஃப்ட்டா இருந்தாலும் அவங்க குடுத்தா கூட சரி, இவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு சக்சஸ் கிடைக்கக்கூடிய நிலை உண்டு. ஸ்கை ப்ளூ கலரும் சரி, அதே மாரி பிங்க் கலரும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க வேர் பண்ணிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அல்லது வந்து கிஃப்ட் குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இந்த மாரி இவங்க பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல சக்சஸ் இருக்கும். இவங்கலாம் வந்து ஒரு விஷயம் பண்ண போறதுக்கு முன்னாடி யார ப்ரே பண்ணிக்கிட்டோம்னா, அம்பாள் அம்பாள் வழிபாடு. அப்படியே காலைல கும்பிட்டுட்டு, எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற மாரி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளா சொல்ல மறந்த காதல் கதை, இல்ல எனக்கு வந்து என்ன இருக்கு, அத வெளிப்பாடு பண்ணா பிரச்சனை ஆயிடுமோ, இல்ல நாங்க ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டே இருக்கோம். பட் ஆனா அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு எங்க வீட்ல ஒத்துக்கல அப்படிங்கக்கூடிய நபர்கள் கூட இந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு ஒரு சக்சஸ் குடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்க தம்பதியரும் ஒண்ணு சேருவாங்க. ரொம்ப நாளா ஒரு ஒரு பெர்மிஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஸ்ட்ரகிள் போராட்டம் வரும். அதுக்கப்புறம் என் குழந்தை அவனோட அன்ப விட, அவனோட சந்தோஷத்த விட வேற எது பெருசா குடுத்துற போகுதுன்ற மாரி பேரண்ட்டுக்குள்ளேயும் ஒரு மனமாற்றம் வரும். அதுக்கு நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னா, நிச்சயமா இந்த டைம் பீரியட் சக்சஸ். கண்டிப்பாங்க. நீண்ட நாள் பிரிஞ்ச ஒரு அ காதலர்கள் கூட இந்த டைம்ல ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒண்ணுமே இல்ல. அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். நிச்சயமா இல்லையா? கண்டிப்பா. முயற்சி பண்ணா தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன தேடி எல்லாமே வந்துரும்னு எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாது இல்லையா? ஸோ உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப நல்ல விஷயம். அந்த தன்னம்பிக்கைய நீங்க எந்த அளவுக்கு அத கான்ஃபிடென்ட்டா செய்றீங்க, நம்பிக்கையோட செய்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா உங்களுக்கெல்லாம் வந்து பல பேர் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப சக்சஸ் பீரியட் குடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். எத்தன பேருக்கு அப்படி ஆயிருக்குன்றத நீங்க கமெண்ட்ல போடலாம். ஓவராலா பார்க்கும்போது இந்த லவர்ஸ் டே வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளா இருக்கும்ன்றத நம்பி, நம்ம இந்த இந்த ஆண்ட வந்து அழகா கொண்டாடலாம். பிப்ரவரி 14த் வந்து எல்லாரும் சேர்ந்து சூப்பரா கொண்டாடலாம் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. கண்டிப்பா மேம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக அழகா விளக்கம் குடுத்ததுக்கு நன்றி மேம்.